டூடு டிவி. குருகிரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் ஊரே விழா கோலமாக இருக்கு. ஏன்னா அது கிறிஸ்மஸ் டைம், சீக்கிரமே புது வருஷமும் வரப்போகுது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த விழா காலத்தை வெகு விமர்சையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. எல்லா வருஷம் போலவே கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கடைகளெல்லாம் ரொம்ப அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஊர் மக்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் மரத்தை அலங்கரிக்க தொடங்கி இருந்தாங்க. ஆனா இந்த கிறிஸ்மஸ் வழக்கம் போல இருக்க போறதில்ல. அது மட்டும் இல்லாம இந்த சந்தோஷமான சூழ்நிலை ரொம்ப நேரம் நீடிக்க போறதில்ல. இந்த மக்கள் எல்லாம் அதை மறந்துட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜோசப்பும் ஜெனியும் வீட்டில இருந்து மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங்காக போயிருந்தாங்க. ஜெனி, நாம் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாம் ஏதாவது வாங்காம விட்டுட்டோமா? சின்ன சின்ன பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, அப்புறம் வாங்கிக்கிறேன். வாங்க, இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ எல்லா கடைக்காரங்களும் அவங்களோட கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த இரவு நேரத்துல கிறிஸ்டல் வீட்டுல தூங்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துக்கு யார் வந்திருக்காங்க? யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க. வா போய் பார்க்கலாம். கிறிஸ்டல் கதவை திறந்து பார்த்த உடனே பயத்துல நடுங்கி போறாங்க. அவங்க கத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனா கத்த முடியல. அப்புறம் கதவு தானா மூடிடுது. வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் நிக்குது. அதோட கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு. அதோட முடி ரொம்ப வெள்ளையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பேய் சத்தமா சிரிக்குது. கிறிஸ்டல், எனக்கு ஏதாவது gift கொடு. நான் இங்க gift வாங்க வந்திருக்கேன். கொடு. என்னாச்சு? எனக்கு எந்த gift கொடுக்க மாட்டேன்ற? சரி, நானே போய் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிறேன். அத சொல்லிட்டு அந்த பேய் கிறிஸ்டலோட கழுத்தை நெரிக்குது. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. நான் சாக விரும்பல. என்ன விட்டுடு ப்ளீஸ். அப்படி எப்படி விட்டுருவேன்னு நினைக்கிற? நீ செத்துதான் ஆகணும். நான் உன்னை விட போறதில்ல. ஆனா இங்க இல்ல. வா, என் கூட வா. அது அப்படியே சொல்லிட்டு கிறிஸ்டலோட கழுத்தை தன் கையால பிடிக்குது. அப்புறம் ரெண்டு பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் கிறிஸ்டலோட வீட்டு கதவு திறந்திருக்கு. ஆனா வீட்டுல யாருமே இல்லை. இதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாம் அப்செட் ஆயிடுறாங்க. கிறிஸ்டல் எங்க போயிட்டா அப்படின்னு அவங்க யாருக்குமே புரியல. கிறிஸ்டலோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஏய், கிறிஸ்டல் எங்க போனா? நான் அவளை நைட்டு கூட பார்த்தனே. திடீர்னு அவ எங்க போனா? வீட்டு கதவு கூட திறந்திருக்கு. அவளோட போன் கூட இங்கேயே தான் இருக்கு. ஆமாங்க சார், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நைட்டு நேரத்துல தின்கரோட வீட்டு கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுறாங்க. இந்த நேரத்துல கதவு தட்டுறாங்களே, யாருன்னு ஜன்னல் வழியா பார்த்துட்டு அப்புறம் கதவு திறக்கலாம். அவர் ஜன்னலை திறந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே பக்கத்து வீட்டுக்காரர் விஜய் நிக்கிறாரு. தின்கர் அப்புறம் கதவை திறக்கிறாரு. விஜயும் வீட்டுக்குள்ள வராரு. விஜய், என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் ஓகே தானே? நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உனக்கு என்ன ஆக போகுதோ இரு பார்க்கலாம். தின்கர் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அவரு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அங்கே நிற்கிறது விஜய் இல்லை, ஒரு மோசமான பேய் அவரு முன்னாடி நிற்குது. நான்
நான் இங்க என்னோட gift வாங்க வந்திருக்கேன். நீதான் என்னோட gift. வா போலாம். அந்த பேய் தின்கரோட கழுத்தை நெரிக்குது. அப்புறம் 2 பேருமே அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. இப்படியெல்லாம் நடக்கிறது அந்த ஊர்ல வழக்கமா நடக்க ஆரம்பிச்சிருது. தினமும் யாரோ ஒருத்தங்க காணாம போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், அப்புறம் தின்கர், அப்புறம் ஜோசப், அப்புறம் விம்லா. அதே மாதிரி அந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள் கிறிஸ்மஸ். ஆனா அந்த ஊரை பார்க்கும்போது ரொம்ப அமைதியா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் தொந்தரவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற யாருக்குமே புரியல. போலீஸ் துப்பு துளுக்கி பார்த்தாலும் அங்க ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. பார்த்துட்டு இருந்தா இது பேயோட வேலை நினைக்கிறேன். நிஜமாலே இது பேயோட வேலையா இருந்ததுன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது. போலீஸும் ஒன்னும் பண்ண முடியாது. மந்திர தந்திரங்களோட பூஜை பண்ணி பேய வசம் பண்றவங்க கிட்ட மட்டும்தான் இது முடியும். நீங்க சொல்லிட்டு இருந்தா எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா நம்மளுக்கு உதவி பண்ண யார் வர போறாங்க? 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு வண்டி ஒரு பேக்கை எடுத்துட்டு வரத பாக்குறாங்க. சுனிதா ஆண்டி, நான் இப்போதான் நகரத்துல இருந்து திரும்பி வரேன். நான் இங்க ஏதோ நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மையா? நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் காணாம போறாங்களா? ஜெனியும் ஸ்மிதாவும் ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் பேய் இல்லைன்னா ஏதாவது ஒரு சூனியக்காரி தான் காரணமா இருக்கணும். நடக்கிற எல்லா விஷயத்துல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய சாமியாரால தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அவரால் பேய், பூதம், ஆவி எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த பேயை அவரால் தான் கையாள முடியும். நான் இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்றேன். பண்டி ஃபோன் பண்ணி சொன்னதுனால அந்த சாமியார் மெழுகுவர்த்தி எடுத்து வராரு. கிறிஸ்மஸ் நைட்டுக்கு முன்னாடி அந்த கிராமம் பார்க்கறதுக்கு ரொம்ப இருட்டா இருக்கு. அந்த சாமியார் அந்த பேயை மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல பார்க்கறாரு. பேயே, எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருக்கன்னு. என் முன்னாடி வா, சீக்கிரம் வா, இல்லைன்னா நான் உன்னை தண்டிச்சிருவேன். சாமியாரோட மந்திர மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல பேய் தென்படுது. அந்த பேய் சத்தமா கத்துது. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? ஏன் என்ன கூப்பிட்ட? உன்னோட சாவதா நீ நேர்ல கூப்பிட்டு வச்சிருக்க. நீ சாக போற அப்படி சொல்லிட்டு சாமியார் தான் கையை சுத்தி சுத்தி மந்திரம் சொல்றாரு. அப்புறம் அந்த பேயை சுத்தி மெழுகுவர்த்தி வட்டமா கவர் பண்ணிடுது. அப்புறம் பேய்க்கு துன்பகாலம் ஆரம்பிச்சிடுது. பாபா, நீ தப்பு பண்ணிட்ட. நீ தப்பு பண்ணிட்டடா. அது சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பேய் நெருப்புல எரிஞ்சு அந்த பேய் செத்து போயிடுது. அந்த பேய் சாம்பலான உடனே அந்த பேயால காணாம போனவங்க எல்லாமே ஒவ்வொருத்தரா திரும்பவும் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க பண்டிக்கு நன்றி சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க. டோடோ டிவி. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருந்தா, விமலா. அவ எல்லா விசேஷங்களுக்கும் பொண்ணுங்களுக்கு மருதாணி வைக்கிற வேலைய பாத்துக்கிட்டு இருந்தா. மருதாணி வைக்கிறதுல அவ அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தா. அக்கா, நீங்க போடுற டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. என் கல்யாணத்துக்கு நான் உங்ககிட்ட தான் மெஹந்தி போட்டுப்பேன். சரிம்மா, கண்டிப்பா போடுறேன். ஆனா அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பனா அப்படின்னு தெரியலையே. விமலா கொஞ்ச நாளா ஒரு மாதிரி சோகமா இருந்தா. அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பயம் வந்துச்சு.
அவ சீக்கிரமா செத்து போயிடுற மாதிரி. இங்க பாரு, விமலா மெஹந்தில என்ன பேட்டர்ன் போட்டிருக்கான்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? அட ஆமா, இது வித்தியாசமா இல்ல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. சார், என்னோட மகளு ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்காங்க. குமார், எல்லாரையும் விசாரணை பண்ண. ஒரு க்ளூ கிடைச்சாலும் கப்புன்னு பிடிச்சுக்கோ. போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு. கொலை நடந்த இடத்துல அவங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல, கொலைக்கான மோட்டிவும் தெரியல. இத பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் தெரியல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை. சார், இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும் சார். ஏன்னா மறுபடியும் அங்க 2 கொலை நடந்திருக்கு. என்ன இப்போ எப்படி சார்? 2 பணம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அடுத்தடுத்து கொலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா போலீஸ்காரங்களுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்போ இந்த பக்கம் நகரத்துக்கு நடுவுல இருந்த விமலாவோட வீட்டுல, விமலா, நீ போடுற மெஹந்தி எப்படி இருக்கணும்னா அது எப்பவும் வெளுக்க கூடாது. ஹா ஹா ஆஹா, இந்த மெஹந்தியோட கலர் எப்பவுமே குறையாது. குமார், இந்த கொலையில நான் ஒன்று காமனா கவனிச்சேன். கொலைகார வெறும் பெண்களை மட்டும்தான் கொண்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ரொம்ப ஷாக் கொடுக்குற நியூஸ் என்னன்னா, எல்லாரோட கையில மெஹந்தி போட்டிருக்காங்க. ஆமா சார், நானும் பார்த்தேன். ஒருவேளை இந்த மருதாணிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். போலீஸ்காரங்க அந்த எல்லா பொண்ணுங்களோட வீட்லயும் மறுபடியும் விசாரிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது இறந்து போன பொண்ணுங்க எல்லாரும் சாகிறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மெஹந்தி போட்டாங்கன்னு. அதுவும் ஒரே ஒரு பொண்ணு கையால. இப்போ இன்ஸ்பெக்டரோட ஃபுல் ஃபோக்கஸும் மெஹந்தி போடுற விமலா மேல போச்சு. சார், நான் யாரையும் கொலை செய்யல, நான் வெறும் மெஹந்தி மட்டும் தான் போடுறேன். இந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ மேல ஒரு கண்ணு வை. விமலாவோட இந்த நடவடிக்கையும் அவ மெஹந்தி போடுற எல்லா பொண்ணுங்களும் சாகுறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நகரத்துல எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் தெரிஞ்சது. இப்போ விமலா கிட்ட மெஹந்தி போட்டுக்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், நான் செய்யற வேலையை கெடுத்து நீ தப்பு பண்ணிட்ட. இதுக்கான தண்டனையை கண்டிப்பா நீ அனுபவிப்ப. இது வரைக்கும் நகரத்துல 40 கொலை நடந்திருந்துச்சு. ஆனா கொலைகாரன் போலீஸ்காரங்க கண்ணுல படவே இல்ல. அப்போ திடீர்னு அங்க கொலை நடந்த இடத்துல இப்போ நீ தப்பிக்க முடியாது. உன்னை கையும் களவமா நாங்க பிடிச்சிட்டோம். நான் இந்த தப்பும் செய்யல, நான் நிரபராதி. நீ அப்பாவியா இல்லைன்னா சீரியல் கில்லரான்னு சட்டம் முடிவெடுக்கும். இவ்வளவு வேன்ல ஏத்து. சார், என்னை விட்டுடுங்க, நான் எந்த தப்பும் செய்யல. இன்ஸ்பெக்டர் விமலா சொன்ன எதையும் நம்ப விரும்பல. அவரு நேரா விமலாவை போலீஸ் வண்டியில ஏத்த போனாரு. அப்போ அந்த பொண்ணை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர். யார் நீ? முன்னாடி வந்து பேசு.
ஏன் உனக்கு வாழ பிடிக்கலையா? கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். நீங்க நினைக்கிறத செய்யுங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் நிறைய தடவை சுட்டாரு, ஆனா அந்த நிழலுக்கு எதுவும் ஆகல. சார், இது பேய் சார். நாம உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடியாகணும். கடவுள் நம்ம கூட இருக்கான், பயப்படாத, ஒன்றும் நடக்காது. இப்போ என்னுடைய முறை. என்னுடைய இறை இளம் பெண்கள் மட்டும்தான். ஆனா நீங்க எல்லாரும் என் வழியில குறுக்க வந்து உங்க உயிரை நீங்களே விட்டுட்டீங்க. அவங்கள கொல்லாத, அவங்கள போக விடு. இந்த விளையாட்டை எல்லாத்தையும் நிறுத்து. நீ எத்தனை அப்பாவிங்களோட உயிரை எடுத்திருக்க. இதுக்கப்புறம் இந்த வேலையை என்னால செய்ய முடியாது. நீ எனக்கு ரொம்ப உபயோகமான பொருள். உன்னுடைய மெஹந்தியால தான் எனக்கு என்னுடைய இறை கிடைச்சது. ஒருவேளை நான் இவங்க 2 பேரை கொல்லக்கூடாது அப்படின்னா நீ இப்ப செய்யற வேலைய எப்பவும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் கோவமா முன்னாடி வர ஆரம்பிச்சாரு. அப்ப அந்த பேய் அவருடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே மேல தூக்கிடுச்சு. நீ எனக்கு தண்டனை கொடுக்கறியா? உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் என்ன அழிக்க முடியாது. அப்போ இன்ஸ்பெக்டரோட கழுத்துல இருந்த ஓம் டாலரை அது பார்த்துச்சு. அதை பார்த்ததும் அதோட சக்தியால அந்த பேய் எரிய ஆரம்பிச்சு அழிஞ்சு போச்சு. பாவம், அந்த பொண்ணுங்களுக்கு எப்படி தெரியும் விமலா போட்ட அந்த மெஹந்தியோட நிறம் எப்பவுமே அழியாது அப்படின்னு? இன்னைக்கும் ஆம்புலன்ஸ்ல ஒரு பிணம் வந்திருந்தது. சில நாட்களா நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவத்தினால டாக்டரும் இன்ஸ்பெக்டரும் ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நின்னுச்சு. ஒரு கான்ஸ்டபிள் டாக்டர் கிட்ட சொன்னாரு, டாக்டர், சதுப்பு நிலம் மறுபடியும் ஒருத்தனை கொன்னுருச்சு. என்ன சொல்ற? ஆமாம் டாக்டர். ஏன்னா அந்த பணம் அந்த சதுப்பு நிலத்தோட பக்கத்தில் தான் கிடச்சிச்சு. என்ன, அதே இடத்துல இன்னொரு பணமா? சரி, அந்த பணத்தை எடுத்துட்டு வாங்க. அப்படியே இன்ஸ்பெக்டரை கூப்பிடு. அந்த பிணத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. இந்த பணம் எப்படி கிடைச்சது? எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அவன் ஃபோன் பண்ணி என்னோட காரு சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கிச்சு, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னான். நான் அவனை காப்பாற்ற போனேன். அப்பதான் இந்த பணம் கிடைச்சிச்சு. டாக்டர் கொஞ்ச நேரம் அந்த பிணத்தையே பார்த்தாரு. அப்புறம் அங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு பணம் கிடைச்சிச்சு. இது 2வது பணம். என்ன இது? அந்த பணத்தோட காயம் மாதிரியே இருக்கே. இந்த மாதிரி காயத்தை தான் அந்த பணத்து மேல நான் பார்த்தேன். என்ன? இதுல என்னவோ இருக்கு, ஆனா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நாம கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 பணம் ஒரே இடத்துல ஒரே மாதிரி கிடைச்சிருக்கு. இதுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அந்த காயங்கள். இது என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டரும் அந்த சதுப்பு நிலத்துக்கு போனாரு. அடச்ச, இந்த கார் இங்க தான் நிக்கணுமா? மெக்கானிக் வருவானா தெரியலையே. இன்ஸ்பெக்டர் மெக்கானிக்கு கால் பண்ணாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய பார்வை அந்த சதுப்பு நிலத்து மேல போச்சு. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் பயந்துட்டாரு. ஆனா அங்க சேரே இருக்கல. என்ன இது? இங்க நிலம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சதுப்பு நிலம் இருந்துச்சு. இங்கதான் நான் பணத்தை எடுத்துட்டு போனேன். இன்ஸ்பெக்டர் ஒரு கல்லை எடுத்தாரு. அப்புறம் அந்த இடத்துல வீசினாரு. உடனே அங்க சேர் உருவாச்சு. அந்த கல் சேருக்குள்ள போயிடுச்சு. மறுபடியும் அங்க நிலமா மாறுச்சு. அட, என்ன இது? கல்லு சதுப்புக்குள்ள போயிருச்சு. ஆனா இப்போ
மண் ரோடு மாதிரி தான் இருக்கு. சேருங்க போச்சு. மெக்கானிக் வந்ததுக்கு அப்புறம் வண்டி சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் நேரா அங்கிருந்து டாக்டரை பார்க்க போனாரு. இன்ஸ்பெக்டர் நடந்த எல்லாத்தையும் டாக்டர் கிட்ட சொன்னாரு. நீ எடுத்து வந்த அந்த பணமும் இப்போ காணல. இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கு. என்னவா இருக்கும்? இன்ஸ்பெக்டர் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அதனால சில நாட்கள் வரைக்கும் அவரு அந்த சேர் இருந்த இடத்துக்கு போனாரு. ஒரு கான்ஸ்டபிளும் அவர் கூட போனாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்டருக்கு அங்க ஒரு பெரிய பல்லு கிடைச்சது. எவ்வளோ பெரிய பல்லு! இது யாரோடது? ஐயோ சார், இது பார்க்கறதுக்கு ஏதோ பயங்கரமான விலங்கோடது போல. விலங்கா? இது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இதை ரிசர்ச்சுக்கு அனுப்புங்க. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்கிருந்து கிளம்ப இருந்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்டரோட பார்வை தூரத்துல இருந்த ஒருத்தர் மேல விழுந்துச்சு. யாரோ அங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சாமி, நீங்க இங்க? இந்த காட்டுப்பகுதி ரொம்ப ஆபத்தானது. எனக்கு ஆபத்தா? எங்களுக்கு இங்க ஒரு பெரிய பல்லு கிடைச்சிருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விலங்கோடுது மாதிரியே இருக்கு. இங்கிருந்து போயிருங்க. சரி, நான் போறேன். ஆனா என்னை பத்தி கவலைப்படாத, என்ன யாராலையும் தொட முடியாது. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு ஏதோ விசித்திரமா இருக்கு. சார், என்ன சார்? மறுபடியும் அந்த சாமியாரை பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சிருந்து அதை பார்த்தாங்க. அங்க சாமியார் உட்கார்ந்திருந்தாரு. பேய் அங்க வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் எதை நினைச்சு சந்தேகப்பட்டாரோ அதே தான் நடந்திருந்துச்சு. ஆனா அவருடைய சந்தேகத்துக்கும் மேல ஒண்ணு இருந்துச்சு. சாமி, இது யாரு? இங்க என்ன பண்றாங்க? உங்ககிட்ட எப்படி? அவ ரொம்ப ஆபத்தானவ. அவ என்னோட உயிரை காப்பாத்துனா, அதனால தான் நான் உதவி பண்றேன். என்ன உதவி? அவ என்ன கேட்டாலும் அதை நான் பண்ணுவேன். வேட்டையாடவும் உதவி பண்ணுவேன். சதுப்பு நிலத்தை பத்தி சொல்லுங்க. அது சதுப்பு நிலம் இல்ல, அது ஒரு வலை. ஜனங்களை பிடிக்க அந்த சைத்தான் பண்ணது. அந்த சைத்தான் கொல்லணும்னா இந்த சதுப்பு நிலத்தை உருவாக்குவான். அந்த வேட்டை சதுப்பு நிலத்துல முழுகும் போது சைத்தான் அவனை அழிச்சிருவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுல ஒரு கார் விழுந்துச்சு. அத ஓட்டுனவ சைத்தானுக்கு உணவா மாறிட்டான். கூட வந்தவ பொழைச்சிக்கிட்டான். ஏன்னா சைத்தான் ஒரு தடவை ஒருத்தனை மட்டும்தான் கொல்லும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவனை தூக்கிட்டு போனீங்க. இல்லனா அவனையும் அந்த சைத்தான் சாப்பிட்டுருக்கும். சைத்தானோட பசி ஆறுச்சுன்னா அது சாமானியமா இருக்கும். எப்போ அந்த சைத்தானுக்கு பசி எடுக்குதோ பாதைய சதுப்பு நிலமா மாத்தும். கொன்ன பிறகு அங்கேயே அந்த பணத்தை விட்டுடும். இப்படிதான் உங்களுக்கு பணம் கிடைக்குது. அந்த சைத்தான் ஒளிச்சு வச்ச அந்த பணம் காணாம போனதுனால தான் அந்த சைத்தான் என்கிட்ட வந்து அந்த பணம் எங்கன்னு கேட்டுச்சு. நான் அதுக்கு நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னேன். சைத்தான் வந்து பணத்தை எடுத்துட்டு போச்சு. ரொம்ப நாட்களா இப்படிதான் நடக்குது. இதையெல்லாம் நாம தடுக்கவே முடியாதா? இல்ல, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேய்க்கு பசிக்கும் போது மட்டும்தான் அந்த சதுப்பு நிலத்தை உருவாக்கும். அந்த சைத்தானுக்கு சம்பந்தம் இருக்கிற ஏதாச்சும் கிடைச்சுன்னா அப்போ பார்க்கலாம். நம்ம கிட்ட அந்த பல்லு கிடைச்சதுல அதை வச்சு. சார், சொல்ல மறந்துட்டேன். அந்த பல்லோட ரிப்போர்ட் வந்துருச்சு. சாமி, எங்களுக்கு இந்த பல்லு கிடைச்சிருக்கு. இது சைத்தானோடதா? கண்டிப்பா.
நம்மளோட வேலை சுலபமாயிரும். ஆனா இதை வச்சு என்ன பண்றது? இதை வச்சு அந்த சைத்தானை நம்மளோட வலையில விழ வைக்கலாம். ஆனா எப்படி? என் கூட வா, நான் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் அப்புறம் கான்ஸ்டபிள் 2 பேரும் சேர்ந்து சாமியார் கூட ஒரு ஹோமகுண்டத்துக்கிட்ட போனாங்க. அந்த பல்ல பார்த்ததும் சாமியார் யோசிக்க ஆரம்பிச்சாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. நான் இந்த பூஜையை முடிக்க போறேன். நீங்க 2 பேருமே ஜாக்கிரதையா இருங்க. என்ன வேணாலும் இங்க நடக்கலாம். அது இந்த உலகத்துல எப்பவுமே நடந்திருக்காது. புரியுது சாமி, தயாரா இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த சாமியார் அவருடைய முழு சக்தியையும் உபயோகிச்சு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிம சிம கோம சோம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் சாமுண்டாயே விச்மஹி. ஓம். நைட்டு ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அந்த பூனையோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. திடீர்னு சாமியாருக்கு அந்த புதைக்குழி தெரிஞ்சது. சாமியார் அந்த பூனையோட கழுத்தை இருந்த அந்த பல்ல பிடிச்சு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பூனைய அந்த புதைக்குழிக்குள்ள விட்டுட்டாரு. பேய் அந்த புதைக்குழியில இருந்து வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பூனைய அதோட இரையா நினைச்சு அதை பிடிச்சு சாப்பிட்டு முடிச்சதும் அதுக்கப்புறம் அது புதைக்குழிக்குள்ள போக ஆரம்பிச்சது. சாமியார் மந்திரத்தை வேகமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓம் சிம சிம ஷாம சிம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம சிம க்ஷேம சிம சிம சாமுண்டாயே விச்மஹி. ஓம் சிம சிம ஷேம சிம சிம சாமுண்டாயே விச்மஹி. அதுக்கப்புறம் அந்த பேயும் அந்த பேயோட தொல்லைகளும் நிரந்தரமா முடிஞ்சு போயிடுச்சு.